அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, You beloved children of God, உங்களை சுற்றி இருக்கிற நெருங்கி நிற்கிற தேவைகளை நீங்கள் பார்க்கிறீர்களா? are you seeing all those people who are distressed? உங்களோடு கூட வேலை செய்கிறவர்கள் எத்தனை பேர் இந்த பாவ கட்டிலே மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள்? The people who are working with you, how many have been or bound in this chain? தலைமுறை தலைமுறையாக தேவனை அறியாத ஒரு கூட்டத்திலே நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதற்கு ஒரு நோக்கம் உண்டு. There is a reason for placing you in a group who doesn't know about God. ஆனால் தாவீதுக்கு ஒன்று தெரியும், But David knows one thing. அங்க போறது தேவனுடைய சித்தமா? Is it the will of God to go அதனால there? தான் பாசிக்க கேட்ட பகுதியில் ஆண்டவர்ட்ட தான் போய் கேட்கிறான், ஆண்டவரே நான் போட்டுமா? And that's why in the passage that we have read, he goes to the Lord and asks, ஆனா God, can I கூட go? இருந்தீங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? But all the people who are around அந்த him, 1 சாமுவேல் 23வது அதிகாரத்தின் 3வது வசனத்துல in 1 Samuel chapter 23 verse 3, நம்ம சொந்தக்காரங்க இருக்கிற யூதேயாவுல இருக்கும்போதே நமக்கு பயமா இருக்குது. when we are in Judah, where our relatives are, we are afraid. நீர் எதிரியின் பாளையத்துல போக சொல்றீரே. And you want us to go into the enemy's camp. நல்லா கவனிங்க. Just listen to this carefully. This is a natural man, carnal man questions your dedication. இது ஒரு சாதாரண மனுஷனுடைய கேள்விகள், டெடிகேஷனை பத்தி. மாம்சத்துல இருக்கவங்க அப்படிதான் நினைப்பாங்க. People who are in flesh, they think like that. அநேகர் தீர்மானத்துல ஒப்பு கொடுத்திருப்பீங்க, Many people would have just dedicated yourself நான் ஏதாவது செய்வேன்னுட்டு. that you will do something, எல்லாம் சாதகமா இருக்கட்டும், அதுக்கு பிறகு செய்வேன். but let's everything come favorable to me, then I will கூட do it. இருக்கிற லீடர்ஸ் சொல்றாங்க, The leaders who are along with this him is say, too much for us, David. இது நமக்கு ரொம்ப அதிகம், This is too much. இது நம்மளால முடியாது, You are going the second mile. நம்ம அடுத்த படிக்கு போறோம். ஆண்டவர்ட்ட மறுபடியும் போறான். He just goes back to the God ஆண்டவரே, again. இவங்க யாரும் சப்போர்ட் பண்ணல. Lord, all these people are not supporting me, நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, but you tell me, Lord. நீங்க சொல்லுங்க. You say to me, Lord. நீங்க அந்த ஸ்டோரியை நீங்க வாசித்தீங்க, உங்களுக்கு தெரியும். You read the story, so you know. ஆண்டவர் சொன்னார், யாரும் வராட்டாலும் வரலனாலும் நான் கூட இருக்கிறேன். The Lord said, if anybody comes or not, but I will be அவர்களை with you. விடுதலையாக்குறதற்கு அவனுக்கு ஸ்ட்ரென்த் போதுமானதாக தேவன் தந்தார். Lord gave the enough strength for him to free his people. அருமையானவர்கள், நீங்க தனியா இல்லைங்கிறது மட்டும் எல்லா நேரங்களிலும் யோசிங்க. My beloved, just think that you are not alone. And you can go to him for any counsel. நீங்க எந்த ஒரு அட்வைஸ்க்காகவும் ஆண்டவர் கிட்ட போக முடியும். Go to him for any counsel any time. எந்த நேரத்திலயும் எந்த அட்வைஸ்க்காகவும் நீங்க ஆண்டவர் கிட்ட போங்க. இன்னொரு சாட்சியை சொல்றவங்களை தைரியப்படுத்துறதுக்காக. Just to strengthen you, I will share another testimony. நான் கயா என்கிற பட்டணத்திலிருந்து பீகாரின் தலைநகராகிய பாட்னாவுக்கு பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தேன். From Gaya, I've been traveling to the capital of Bihar, Patna. ஏன்னா எனக்கு அங்கே இருந்த ஐஜிக்கு ஐஜிகிட்ட எனக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் ஜெனரல்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்தது. Because I have an appointment with the IG, the Inspector General of Police. நாங்கள் 2000 ஊழியக்காரர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு 3 நாட்கள் செமினார் நடத்துதுன்னு தீர்மானித்திருந்தோம். So we have decided to do a seminar for 2000 ministers. அவர் நார்த் ஈஸ்ட் பகுதியை சேர்ந்தவராக இருந்தபடினால பிலீவராக இருந்தார். அவரை வந்து முதல் நாள் கூட்டத்தில் பேசுறதுக்காக கூப்பிட போகணுங்கிற ஒரு அப்பாயின்மெண்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். So I have this appointment to invite him for the first day of the meeting, as he is from the northeast. He is a believer, so I just went to invite him for the ஆனால் meeting. போகிற வழியில் As I was traveling, ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்ததுனால because there was a big accident that என்னுடைய happened, வண்டி திருப்பப்பட்டது. I was being redirected. ஒரு சின்ன குறுகிய மார்க்கெட் பிளேஸ் வழியாக நான் போக வேண்டியிருந்தது. I was about to travel through a small marketplace. ஏராளமான வண்டிகள் இருந்ததுனால There were many vehicles there. ஆல்மோஸ்ட் 1 hour I was held up. So அந்த ஒரு மணி நேரமா அதே இடத்துல நான் நின்னுட்டு இருந்தேன். அப்ப நான் கேட்டேன், என்ன ஆண்டவரே, நான் அவரை பார்க்க போனோம், ஒரு இன்ஸ்பெக்டர் ஜெனரல் பார்க்க போறேன், எனக்கு வழியை திறக்காம நீங்க என்னை இப்படி திருப்பி விட்டீங்களேன்னு ஆண்டவர்ட்ட நான் கொஞ்சம் முறையிடுறேன். So I was been pleading to God, saying that I'm just going to see this IG and I've been waiting here for more than 1 hour. You are not opening up the place for me. அந்த ஊர் பேரு மசௌடின்னு ஒரு பேரு. So the town where I was held is called Masaudi. ஆண்டவர் சொன்னார், இந்த ஊர்ல ஒரு கூட்டம் போடுறத உன்னை கொண்டு வந்திருக்கேன். The Lord said, I brought you here to put a sermon here. அந்த ஏரியாவிலே ஒரு கிறிஸ்தவங்களும் கிடையாது. There is not even a single Christian in that area. பீகார்ல நிறைய சேனாஸ் உண்டு. In Bihar there are so many people senas fighting against each other, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை fighting போடுவாங்க, against the government, கவர்மெண்ட்க்கு எதிர்த்து சண்டை போடுவாங்க, destroying things எல்லாம் அழிப்பாங்க, making guns at home. கன்ஸ் குண்டுகள்லாம் வீட்டுகளே செய்வாங்க. அதனுடைய 4 ஆர்கனைசேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த மசௌடியில் தான் இருக்கு. The headquarters of that 4 organization is in Masaudi. என் கார் மெல்ல போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, இங்க வந்து நீ 3 நாள் கூட்டம் போடு. My car was slowly passing by and the Lord says, come and have a meeting here for 3 days. ஒரு பெரிய crusade போடு. Just put a big crusade here. நான் நீங்க சொல்றது நான் செய்றேன் ஆண்டவரே. I said, like, if you say, Lord, I will do it. I missed the appointment with the IG
நான் ஐஜி கூட இருந்த அப்பாயின்மெண்ட்டை மிஸ் பண்ணேன் ஏன்னா அவர் வேற இடத்துக்கு மீட்டிங் போயிட்டாரு. because he has to go to a meeting in another நான் இங்க place. இருந்த லீடர்கிட்ட சொல்றேன். But I just went to the leader and said, அவர் பேர் ஜான்சன். அந்த நேரத்துல his name is Johnson. நீங்க ஐஜியை பார்த்து சொல்லுங்க, அங்க 3 நாள் மீட்டிங் போடுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துடணுமான்னுட்டு. Just tell him that the IG has to give us the permission for 3 days meeting. ஒரு வாரம் கழிச்சு அந்த ஐஜியை எங்களுடைய ஊழியக்காரர் போய் பார்க்க போயிருக்கிறாரு. After a week, one of my ministers went and saw the IG. He said, like, are you going to that place? அது பயங்கர மோசமான இடம். That is a very dangerous place. ஈவினிங் 5 மணிக்கு யாரும் மேல வர முடியாது. After evening 5 o'clock, nobody comes out. ஆனா உங்க அண்ணன் கேட்க மாட்டாரு. ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா கேட்கவே மாட்டார். மனுஷன் பேச்சே கேட்க மாட்டாரு. But if your brother will not listen to us, if God have said, he will not listen to any ஆனா human. அந்த டேட்ஸ்ல எனக்கு டெல்லியில மீட்டிங் இருக்கு. But during those dates, I have a meeting in Delhi. நான் ஒன்னு செய்றேன். I will do one thing. என் வைஃப் மீட்டிங் அட்டெண்ட் பண்ண வைக்கிறேன். I will just send my wife to attend the meeting. என் வைஃபுக்கு Z கேட்டகரி, ஏன்னா அங்க பயங்கரமான காரியம், Z கேட்டகரி பாதுகாப்பு கொடுக்கப்படும். For my wife, she will receive a Z category protection. ஆமா, அவங்க அதனால என் வைஃப் இருக்கிற கார்ல 3 கன்மென் இருப்பாங்க. So in the car where my wife is traveling, there will be 3 gunmen. அதுக்கு பின்னால ஒரு ஜீப்ல இன்னொரு 6 கன்மென் இருப்பாங்க. And behind in the jeep there will be 6 gunmen. என் வைஃபை முன்னால விட்டு உங்க அண்ணன் பின்னால வரட்டும். Let my wife go forward and your brother can come. அதுக்கு பிறகு அந்த ஆர்ம்டு men வந்து அடுத்த பின்னால வரட்டும். நடுவுல உங்க அண்ணன் இருக்கிற வண்டி போட்டும். After that can be followed by the men who are in the அப்ப patrol. பாதுகாப்பு கிடைச்சிரும். So he will receive protection. அப்படின்னு சொல்லிட்டாரு. That's how he said. எல்லா அரேஞ்ச்மென்ட் பண்ணியாச்சு. All arrangements have been made. நோட்டீஸ் எல்லாம் ஒட்டியாச்சு. All the notices have been அந்த issued. ஊர்ல இருக்கிறவங்களே கொஞ்சம் ஜனத்தொகை தான். It's a very small population in ஆனா that 5 village. மணிக்கு மேல யாரும் வர மாட்டாங்க. But after 5 o'clock nobody comes நமக்கு out. நைட்ல தான் மீட்டிங் போட்டு வழக்கம். For us it's a practice to have a என்ன meeting எல்லாரும் in the வரணும்னு night. நினைப்போம். Because we want everybody to attend. எனக்கு எங்க லீடர்ட்ட இருந்து ஃபோன் வருது. So I'm receiving a phone call from அண்ணே, the leader. அதே நாள்ல நம்ம ரோட்ல இருக்கிற 4 பில்டிங் தள்ளி இருக்கிற கிரவுண்ட்ல இந்த இந்து முன்னணி ஒரு பெரிய கூட்டம் போடுறாங்க. VHP, And they are விஸ்வ saying, ஹிந்து பரிஷத் ஒரு பெரிய கூட்டம் போடுறாங்க. so this VHP, they have arranged for another meeting exactly 4 houses ahead in the ground. அங்க அவங்க அயோத்தியால இருந்து ஒரு பெரிய ஆளை கொண்டு வராங்க. They are going to bring a big person from Ayodhya. நம்ம நோட்டீஸ் மாதிரியே அடிச்சிருக்கான். They have printed notices like ours. 25 கிலோமீட்டர் சுற்றளவுல எல்லா வில்லேஜ்லயும் போய் பண்ணியிருக்கான். The surrounding 25 kilometers, they have issued this notice நம்ம everywhere. மீட்டிங் யாரும் வர மாட்டாங்க, ஒரு கிறிஸ்தவங்களும் இல்லைன்னு. There is not even a single Christian, so nobody will attend our meeting. நான் சொன்னேன், சாத்தான் மூலம் ஆண்டவர் அட்வர்டைஸ்மெண்ட் வேலை செய்யறார், நீ இப்போ அப்படின்னு சொல்லிட்டேன். I was saying, like, through Satan, God is doing the advertisement work, you just carry on your work. நாங்க காந்தி மைதானத்துல மீட்டிங் போடுறதுக்கு ஸ்டேஜ் எல்லாம் போட்டுட்டு, So it's in the Gandhi grounds, we have just planned for the meeting, we arranged for the stage. நாங்க வர்ஷிப் ஆரம்பிச்ச போது The moment we started the worship, எங்க இருந்தா வந்தாங்களோ தெரியல. I do not know where those people have முதல் come நாளே from. 8000 பேர் வந்துட்டான். The first day 8,000 people. பெரிய பெரிய சாதுக்கள்லாம் வந்துட்டான். Big sadhus, they were here. அவன் தன்னுடைய எல்லா சிங்கி தாளம் எல்லாத்தையும் போட்டு அவன் பாட ஆரம்பிக்கிறான் எங்களோட கூட சேர்ந்து. They have just brought all their instruments and started to sing along with us. என்ன நடந்ததுன்னா அந்த கூட்டம் தான் இதுன்னு நினைச்சிட்டு இங்க வந்துட்டான். What happened is they thought that meeting is this. கூட்டம் முடிஞ்ச உடனே நான் சாதுக்கள்கிட்ட போய் கேட்கிறேன், Once the meeting are over, I went and asked the என்னப்பா sadhus, இங்க வந்து சாலம் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? what, you are coming here and playing your instruments? அங்க மண்ணு தான் இருக்கு, இங்க தான் சத்தியம் இருக்குங்கிறான் அவன். He says there is only sand, but here is the truth. ரெண்டாவது நாள் கூட்டத்துல 20,000 பேர் எங்க இருந்து வந்தாங்களும் தெரியாது. Second day, it's 20,000 people, do not know where they came ரிசல்ட் from. என்னாச்சு தெரியுமா? இன்னைக்கு 7 மிஷன் அங்க சர்ச் உண்டாக்கி இருக்குது. The result is like 7 missionary churches have been established there. நமக்கு யார் குத்தினாலும் நெல் அரிசி ஆகணும், அவ்வளவுதான். Whoever does it, the wheat has to become rice. இன்னைக்கு நல்ல சபை உண்டு. Today we have got a good church. நமக்கு மட்டும் இல்ல, 7 ஸ்தாபனங்களுக்கு அங்க சபை உண்டு. Not only for us, but for everybody நான் else. ஒரு 3 மாசம் கழிச்சு அங்க போனேன். After 3 months, I went there. ஒரு பெரியவர் என் கையை பிடிச்சி இங்கே முத்துறாரு இங்கே முத்துறாரு, ஐயா நன்றி ஐயா, நாங்கள் இப்போ ராத்திரி 12 மணிக்கு கூட பதயம் இல்லாமல் போகிறோம் ஐயா, நீங்கள் எங்கள் ஊருக்கு சமாதானத்தை கொண்டு வந்துட்டீங்க, அந்த துப்பாக்கி செஞ்சவங்கலாம் எங்கே போனாங்கன்னே தெரியலன்னுட்டு. One old man, he was holding my hand and then kissing it and saying, even 12 o'clock in the night, we can just come out peace. நான் ஒரு துப்பாக்கி தூக்கணும்னு அந்த ஊரில் பார்க்கல. I have not seen any man who was holding a gun ஒருவரும் there. எங்களுடைய கூட்டத்தை எதிர்க்கல. Nobody opposed our meetings. ஒன்று செஞ்சோம், Just only one thing we did. தேவ பிரசன்னத்தை சுமந்து செல்கிற பாத்திரங்கள் என்பதை நிரூபிச்சார். We just proved that we are the vessel carrying the Lord's presence. I want to tell you, உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புறேன், you are the carrier of the presence of God. நீங்க தான் தேவனுடைய பிரசன்னத்தை கேரி பண்ணி Wherever you are going, the darkness should be away. எங்க நீங்க போனாலும் darkness அங்க இருந்து விலகி போகணும். இந்த நாட்டுக்கு வேணும். We need this.
இன்னும் அறியாத ஏதானவன் பகுதிகள் இருக்குது. There are so many areas who are not aware தூரத்துக்கு of வேணும், God, பக்கத்துக்கு வேணும். even for far as well as for near. என் ஸ்பெக்ஸில் 2 பார்வையும் இருக்குது. சின்ன இது சின்ன கிட்ட பார்வை போட்டால் வாசிக்கலாம், தூர பார்வை பார்த்தா உங்கள் கண்ணை பார்க்கலாம். In my specs, I have got 2 visions. I would be able to see near Every and far. Christian must do something far away as well as here. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தூரத்துக்கும் கிட்டத்துக்கும் சமீபத்துக்கும் ஏதாவது ஒன்று செய்யணும். தாவீதுக்கு நீ அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, If you just read through the chapter, அந்த கேகில நகரத்தார் அவங்களுக்கு நன்றி இதெல்லாம் இல்லை. this Keilah people was not very அவனை grateful. காட்டி கொடுக்கறது தான் போனாங்க. Yes, they were just trying to show it. Who bothers? யார் Who கவலைப்படுறா? bothers? யார் கவலைப்படுறா? என்னை இயக்குவிக்கிறவர் என் ஆவியானவர் அல்லவா. Because it is the Holy Spirit that executes me. நான் ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுக்கு பிரியமானதை செய்வதற்கும் சித்தத்தை செய்வதற்கும் ஒப்பு கொடுத்த பிள்ளையா இருந்தா நான் ஒன்று செய்வேன். If I have been appointed by the gods to do His will, I will do one thing. ஆண்டவரே, காலையில் எந்திரிக்கும் போதே Lord, whenever I get up, இன்னைக்கு யாரையாவது பார்க்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. help me to just meet somebody, Lord. யாராவது ஒரு தேவையோடு இருப்பாங்க. Somebody will be with a need. எப்படியாவது அவங்களுடைய தேவையை நான் புரிஞ்சு கொள்றதுக்கு, அவருக்கு உத்தரவு செல்றதுக்கு எனக்கு ஒரு வழி உண்டாக்குங்க. Lord, just open me a way so that let me understand them and to answer them correctly. இன்னொரு செய்தியை சொல்லிட்டு, இன்னொரு சாட்சியை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். I will just share another testimony and will finish it off. தமிழ்நாட்டு பக்கத்தில் பாண்டிச்சேரின்னு ஒரு ஊருக்கு உங்களுக்கு தெரியும். You all know that Pondicherry is nearby Tamil Nadu. நான் அங்கே ஒரு பெரிய ஒரு ஆடிட்டோரியத்தில் நான் பேசி கொண்டிருக்கும் போது, I've been giving a sermon out in a big auditorium. நான் பேசி கொண்டிருக்கும் போது இடையில பிரசங்கத்தை நிறுத்தி 2 பேர் உள்ள வந்தாங்க. While I was speaking, 2 people just came in to stop. ஆண்டவர் அதுல ஒரு மனுஷனை காட்டி, இந்த மனுஷனை குறித்து நீ சொல்லுன்னு சொன்னாரு. Lord just pointed me one person and said, like, say about him. நான் அவருடைய பிரசன்ட் கண்டிஷனை சொன்னேன். I just told the present condition. அவருடைய நண்பர் கூட இருந்தாரு. The friend was with him. அதுக்கு பிறகு நான் என் பிரசங்கத்தை தொடங்கிட்டேன். And then I continued with my sermon. மீட்டிங் முடிஞ்ச பிறகு அந்த ஆள் வந்தார். After the meeting, he came to me. என்னை பற்றி உங்களுக்கு யார் சொன்னது? Who told you about me? நான் உங்களை பார்த்தது இல்லையே. I said, I have not seen you. ஆண்டவர் உங்க கண்டிஷன் இவ்வளவுதான் சொன்னாரு. Lord have just showed me your அவர் condition. தன்னுடைய கார்ல என்ன தூக்கி போட்டு He just took me in his car. தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போனாரு. And he took me to his house. அவர் சொன்னார், I am a chain smoker, 110 cigarettes every day I used. நான் ஒரு செயின் ஸ்மோக்கர், ஒரு நாளைக்கு 110 சிகரெட் குடிப்பேன். And I am a drunkard. அப்புறம் நான் தண்ணி அடிப்பேன். And I am a womanizer. நான் பெண்கள் பின்னாடி போகிறவனா. எல்லாத்தையும் சொன்னீங்க, பட் I am a Christian. நீங்க எல்லாத்தையும் சொன்னீங்க, ஆனா நான் ஒரு கிறிஸ்தவன். நீங்க அந்த வார்த்தை சொன்னோன்னே அது என் மேல வந்து அப்படியே அடிச்ச மாதிரி இருந்துச்சு. The moment you said that word, it just come and struck me. அவங்க வைஃப் ஒரு ரோமன் கேத்தலிக். His wife is a Roman Catholic. 2 பேரையும் நான் ஆண்டவருக்குள்ள நடத்தினேன். Both of them I led them into God. அவர் கேட்டது, He asked, ஐயா, நான் கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து வந்ததுனால எனக்கு ஒன்று தெரியும், எனக்கு பலன் வேணும்னா ஆவியானுடைய பிரசன்னத்தை நான் சுமக்கிறவனா மாறணும். brother, I know one thing, because I am from a Christian background. If I need to have that strength, I need the Holy Spirit அந்த anointing. ராத்திரியில அவர்களை அபிஷேகத்தில் வழி நடத்தினேன். In that same night, I led them into anointing. அவர் ஒரு பெரிய ஃபேக்டரியில டாப் மேனேஜரா இருந்தார். He is the top manager in a big factory. என்ன நடந்தது தெரியுமா? Do you know what happened? அது ஒரு மார்வாடியுடைய ஃபேக்டரி. It is the factory that belongs to a Marwadi. அவன் கல்கட்டால வாழ்ந்தான். ஆனால் பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய ஃபேக்டரியும் பெரிய வீடும் போட்டிருந்தான். He is living in Calcutta, but he got a big house and a factory in Pondicherry. 9 o'clock தான் ஆஃபீஸ் ஆரம்பிக்கும். It's 9 o'clock is when the office இவர் starts. 8:30 போய் அங்கே முழங்கால நின்று தன்னுடைய அறையில் ஜெபம் பண்ணுவார். But he goes there at 8:30 in his office. He kneels down and pray. அன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது When he was praying, அந்த ஓனர் வந்துட்டான். the owner just came in கத்துறான். and he was Hey, shouting, what are you doing here? இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் ஒரு வெறியன். And he was like a very angry man. அவன் வெறியோட கத்துறான். With anger he shouted, I am paying you for your work, not for this. நான் உன்னுடைய வேலைக்காக தான் உனக்கு நான் சம்பளம் கொடுக்கிறேன், இதுக்காக இல்ல. இவர் அமைதியா எழுந்து நின்று He just very peacefully got up அவரை கூப்பிட்டு சொன்னாரு, and he called him and said, said ராத்திரி 2 o'clock you wanted to kill your wife by crushing her throat. நீங்க நைட் 2 மணிக்கு உங்களுடைய வைஃபை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண நினைச்சீங்க தானே? Shocked ஆயிடுச்சு. He was shocked. I have 13 rooms in my house. என்னோட வீட்ல 13 அறைகள் இருக்குது. My room is in the middle and nobody can enter. என்னோட ரூம் நடுவுல இருக்குது, யாரும் அங்க உள்ள வர முடியாது. Of course I did by 2 o'clock. ஆமா, நான் 2 மணிக்கு அத பண்ணேன். How do you know that? உனக்கு எப்படி தெரியும்? The Spirit of God who lives in me reveal what happened in your house. கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறவர் உங்க வீட்ல என்ன நடந்ததுங்கறதை எனக்கு வெளிப்படுத்தினார். உடனே தன்னுடைய கார்ல கூட்டி கொண்டு போய் Immediately he took him in his car. அந்த பெட்ல அவரை ஜெபிக்க உட்கார வச்சு And then he made him to sit on the bed.
உங்களுக்கு மார்வாடிங்க தெரியும், பாபான்னு சொன்னால் காலிலே விழுந்துருவான். You know the process of Marwadis. When you say Baba, they will just fell on your feet. And he made him to pray. அவர் அங்க பிரேயர் பண்ண வச்சார். நான் என்ன சொல்றேன் தெரியுமா? You know what I'm saying? அபிஷேக தைலத்தை இருக்கிற இடத்துல உபயோகப்படுத்தி உங்களுக்குள்ள இருக்கிற வரங்கள் அங்கே கிரியை செய்யறதுக்கு மாத்திரம் நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்களை கொண்டு எதையும் மாற்ற முடியும். Make use of the anointing oil in the same place where you are and allow your gifts to work. You will be able to do அபிஷேகத்துல great நிறைந்து ஆலயத்துல நிரம்புவது நல்லது. To be filled in the anointing in the temple is good. And don't forget that you are carrying the presence of God to your workplace. ஆனா மறக்காதீங்க உங்களுடைய வேலை இடங்களுக்கு நீங்க தேவனுடைய பிரசன்னத்தை. May the spirit of God work along with you. ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களோட சேர்ந்து வேலை செய்யணும். மற்றவங்க சொல்லுவாங்க, the others will say, இதெல்லாம் நடக்கவா போகுது, all these things are going to happen, இதெல்லாம் நடக்கவா போகுது, all these things are going to happen. அறியாதவங்க, நமக்கு உதவி செய்யக்கூடாதவங்களுக்கு நம்ம எதுக்கு உதவி செய்யணும்? It's people who are ignorant, who doesn't know, why do we need to work? Why should I involve in a missionary work? தேவ ஊழியங்கள நான் எதுக்கு இன்வால்வ் ஆகணும்? Why should I reach the people outside? நான் எதுக்கு வெளியில இருக்கிற மக்களோட போய் Why should I carry a burden for the people those who are working with me? ஏன் நான் மத்தவங்களுக்காக என்னோட இருதயத்துல பர்டனை தாங்கி Even great people will tell that. Even normal people அத சொல்லுவாங்க. But see the life of David. ஆனா தாவீதோட வாழ்க்கையை பாருங்க. He was pleasing unto God. ஆண்டவருடைய இருதயத்துக்கு அவன் ஏற்றவனா இருந்தான். Man after his own heart. ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தான். The one who fulfilled the will of God. ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவனா இருந்தான். Today take some decision. இன்னைக்கு ஒரு தீர்மானமான ஒரு டிசிஷன் எடுங்க. You are not here to listen to a missionary. Just மிஷனரிக்கு கேட்கிறதுக்காக நீங்க இங்க வரல. You are not here just to listen to a preaching. Just ஒரு பிரீச்சருக்கு காது கொடுத்து கேட்கிறதுக்காக நீங்க இங்க வரல. God brought you here so that you can make a strong commitment. நீங்க ஒரு தீர்மானமான கமிட்மென்ட் எடுக்கிறதுக்காக ஆண்டவர் உங்களை Lord, I கூட்டி will be வந்திருக்காரு. useful. ஆண்டவரே நான் உமக்காக I will be available. நான் உமக்காக அவைலபிளா இருப்பேன். என்ன சொல்ல வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே,